சொன்னாலே தமிழக முதல்வர் வந்து பயப்படுறாரு, டெல்லியை தமிழ்நாடா மாத்த போறோன்றது மாதிரி டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? என்ன சொல்லியிருக்காரு? டெல்லி போனாலே தமிழக முதல்வர் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் இருக்கு அப்படின்றது மாதிரி டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் டெல்லி என்ன அமெரிக்காவே மிரட்டினாலும் அவர் பணிய மாட்டார். அந்த காலத்தில் தமிழ்நாடு தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு என்றைக்கும் தலைகுனியாது. தலைகுனியாத தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சராக இருக்கும் வரை தமிழ்நாடு என்றைக்கும் யாருக்கும். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வந்து சொல்லியிருக்காரு, அரசு அதிகாரிகள் திமுக வந்து நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். தமிழக அரசை சிறப்பான அரசாக நாட்டு மக்களுக்கு நல்ல வள திட்டங்களுக்கு அந்த முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான் என்பது நாட்டு மக்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதவர்ஜுன் சொல்லியிருக்காரு, பண்ணையார் ஆட்சி தான் திமுக நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஆதவர்ஜுன் என்ன தொழில் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். யார் பண்ணையார் என்பது உங்களுக்கு நன்றாக கூட்டணி மெகா கூட்டணியா இருந்துச்சு. இப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறிட்டாங்க. வாங்க வாங்க வாங்க.